ஓகே லட்டு செஞ்சாச்சு. ஒன்று எடுத்து ட்ரை பண்ணி பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. You can taste something sour. அது அந்த லெமன் லெமன் எக்ஸ்ட்ரா போட்டேன். ஓகே ஸோ லெமன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஹார்டாக இருக்கு. மேபி இன்னும் கொஞ்ச நேரம் சோக் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே இன்னும் கொஞ்சம் நட்ஸ் போடுறோம் உள்ள. நட்ஸ் இல்லையே, இவ்வளோதான் இருந்துச்சு. I feel like it's oily because of the oil that we use la. நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஆனா நம்மள்ட்ட நெய்யும் இல்லை எக்ஸ்ட்ரா. அந்த 1 அந்த டீஸ்பூனா அந்த பூந்தி பனையிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் இருந்துச்சு, நெய் இல்லை. ஸோ நெய் போட்டிருந்தா அப்படி இருந்திருக்காதா? நெய் வந்துட்டு ஆயிலியாக இருந்திருக்கும். டேஸ்ட் வந்துட்டு டிஃப்ரெண்டாக வந்திருக்கும். ரெண்டாவது வந்துட்டு அந்த ஸ்மெல், அந்த கீ ஸ்மெல் உனக்கு இப்போ ஒரு மாதிரி எண்ணெய் வந்து அண்ட் ப்ளஸ் இந்த எண்ணெய் வந்துட்டு நாட் த சன்ஃப்ளவர் ஆயில். இது வந்துட்டு ரொம்ப அந்த ஷார்ப் டேஸ்ட் அந்த குக்கிங்கோட. ஓகே நார்மல் எண்ணெய். ஸோ ஐ திங்க் பெரிய டிப்ஸ் என்னன்னா வந்துட்டு அப்படியே எண்ணெய் பாய்க்கிறதுனா வந்துட்டு டோன்ட் யூஸ் அந்த குக்கி அந்த அந்த பொரிக்கிறதுக்கு எண்ணெய் பாய்ப்பு வந்துடுமா, அந்த எண்ணெய் இல்லாமல் அந்த ஒன்று இருக்கும் அந்த எது சன்ஃப்ளவர், இன்னொன்று வந்துட்டு மசோலா ஆயில், கார்ன் ஆயில், இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் ஓகேயா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெய் வந்துட்டு காஸ்டிங் தானே. ஓகே இது ஏன் மாதிரி பிகாஸ் லட்டு யூஸ்வலி அந்த மாதிரி கிராஸாக இருக்கும். என்ன சொல்லுவாங்க, அந்த பிடிச்சா ஒரு மாதிரி ட்ராயாக இருக்கும். ஏன் ட்ராயாக இல்லாது? பிகாஸ் அது சிரப்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், என்ன ஆச்சுன்னா அந்த பூந்தி வந்துட்டு கரைக்கிறதுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்னும் தண்ணியாக இருக்கணும். ஸோ நான் வந்துட்டு ஜஸ்ட் 1 கப் தான் போட்டேன். ஆக்சுவலி 2 கப் ஆஃப் வாட்டர் தான் ரைட்டாக இருந்திருக்கும். 2 cups ஆஃப் வாட்டர். ஸோ நான் 1 கப் தான் போட்டேன். ஏன் நீ 1 கப் போட்டேன்? நான் ஓவர்லுக் பண்ணிட்டேன். அந்த ரெசிபியில் என்ன போட்டுருந்துச்சு? ரெசிபியில் வந்துட்டு 2 கப்ஸ் போட்டுருந்துச்சு. ஓகே பட் நான் 1 கப் தான் போட்டேன். நான் ஓவர்லுக் பண்ணிட்டேன்ல. ஸோ ஐ ஜஸ்ட் புட் 1 பிகாஸ் அது தண்ணியாக தான் இருந்துச்சு. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நானும் செய்கிறேன். ஸோ அதான் எனக்கு தெரியல. ஸோ நான் நினச்சேன் ஓகே செஞ்சிடலான்னு. இப்போ செஞ்ச பிறகு அது ஒரு மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. ஐ திங்க் இன்னும் தண்ணியாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும்னா, அது நம்ம பொரிக்கிறோம்ல அந்த நெய் இல்லாட்டி அந்த எண்ணெய் இன்னும் அப்சார்ப் பண்ணிருந்துச்சுன்னா அது வந்துட்டு அவ்வளோவா என்ன சொல்கிறது, ஹார்ட் கொஞ்சம் லைட்டாக இப்போ ஹார்டாக இருக்குல்ல, அந்த ஹார்ட்னஸ் இருக்காது, இன்னும் மாய்ஸ்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே 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 ரவுண்டாக வந்திருக்கு. இங்கெல்லாம் பார்த்தா ரவுண்டாக வந்திருக்கு. பட் இட்ஸ் நாட் லைக் அந்த யூஸ்வலி அந்த லட்டு இருக்கு. இட்ஸ் லைக் a lemony லட்டுமா. it has that lemon taste. Yeah, and the extra lemon போட்டேன். 2 tablespoons is just nice la. I mean I don't hate it. I don't hate that taste. I feel like it's nice also. I think it would have been perfect if I added another 1 cup of water. I just followed the recipe. It would have been better. It turned out well. But இருந்தாலும் நம்ம வந்து நார்மல் எண்ணெய் தான் காஸ்டிங்காக நார்மல் எண்ணெய் தான் பாய்ச்சோம். அதுக்கு பதிலாக நம்ம நெய் பாய்ச்சிருந்தோம்னா அட்லீஸ்ட் மிக்ஸ்லா, பாதி நெய் பாதி வந்துட்டு கார்ன் ஆயிலா சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா நம்ம இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. திருப்பி செய்வியா? இப்போ இல்லை. It's like you were frying just now, like, and I could like smell, and because of oil எது நீ ரொம்ப ஆயில் ரொம்ப நீ ஃப்ரை பண்ணா you can smell it. It's like I felt really nauseous. எனக்கு ஆனால் எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதை சாப்பிட்டோன்னே இப்போ எனக்கு கொஞ்ச நாளைக்கு லட்டு சாப்பிடக்கூடாதுன்னு தோணும்.
Hello, hi, வணக்கம் and welcome to Cook or Cook. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கும்போது சரி why not லட்டு செய்யலாம்னு பார்த்தேன். ஸோ லட்டு செய்யறதுக்கான பொருட்கள் இங்கே இருக்கு முன்னுக்கு. ஸோ சீனி, சிக்பீ ஃப்ளார், கொண்டக்கடலை மாவு, அப்புறம் நெய், cardamom வந்துட்டு உங்கள்கிட்ட பவுடர் இருந்தாலும் ஃபைன், கலர் ஆரஞ்சு கலர், இது வந்துட்டு உங்களோட இஷ்டம். நீங்கள் 3 கலர் வச்சுக்க போறீங்கன்னா லட்டு வந்துட்டு க்ரீன் கலரில் இருக்குது, ரெட், ஸோ இட்ஸ் அப் டு யூ, பட் ஐம் யூஸிங் ஆரஞ்ச், லெமன் ஜூஸ், ரோஸ் வாட்டர், அப்புறம் வாட்டர், தண்ணி, தேவையான அளவுக்கு எண்ணெய். ஸோ வாங்க நம்ம ஸ்டெப் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இப்போ நம்ம பூந்தி சேர்க்குறோம். ஸோ பூந்தி செய்யறதுக்காக முதல்ல அந்த மாவு கொட்டிடுங்க. ஸோ எல்லா மாவையும் கொட்டிட்டு தென் நெய், தண்ணி, ஸோ முள்ளமாக கிளறி விட்டுருங்க. எல்லாத்தையும் லைட்டாக தண்ணியாக இருக்கணும். இந்த கட்டியாக இருக்கக்கூடாது. ஸோ தண்ணி நல்லா ஊற்றிடுங்க. அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் கையால் இது மாதிரி கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ கட்டியாக இல்லை, மாவுலாம் இல்லை. ஸோ கலர் ஆட் பண்ணிடலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி, அப்படி எண்ணெய் வேணாட்டி உங்களுக்கு நெய்யாக வேணும்னா நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யை ஊற்றி பொரிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பொரிக்காத மணிக்கு எண்ணெயை ஊற்றிடுவோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. உங்கள் சட்டிக்கு எவ்வளோ தேவையோ பொரிக்கிறதுக்கு அவ்வளோ எண்ணெய். சட்டி காஞ்சிச்சு. ஆக்சுவலி இப்போ நம்ம ஊற்றிடலாம், பட் ஊற்றாத முன்னுக்கு நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் இப்போ இந்த மாதிரி இருக்குல்ல, இதை தான் பாய்க்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது. ஸோ இது ஊற்றும் போது நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஆட்டிக்கிட்டே இருந்தால் தான் அது கீழே அந்த பூந்தி மாதிரி ரவுண்டாக கீழே வந்துட்டு அது பொரியும். அப்படி இல்லைன்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் கான்சிஸ்டன்ட்லி நீங்கள் இந்த மாதிரி ஆட்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, ஆல்ரைட். ஓகே, பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. அதை ஒட்டிக்கிறது மாதிரி இந்த மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா ரவுண்டாக இருக்கும். இப்படித்தானே இருக்கும். உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் இருக்கும் அந்த பூந்தி. லட்டு ஊற்றியாக இருக்கும்ல, அப்படி வரணும். ஸோ நீங்கள் அதை கன்சிஸ்டன்ட்லி ஆட்டிகிட்டே இருந்தீங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, எல்லாத்தையும் இப்போ பொரிச்சு எடுத்துடலாம். பூந்தி செஞ்சாச்சு, நம்ம சைட்ல எடுத்து வச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யறதுக்கு அடுப்பில் தட்டி பேன் வச்சிருக்கோம். ஸோ இப்போ
தண்ணி ஊற்றியாச்சு. எல்லா ஜாமும் மீதி இருக்கிற எல்லா பொருட்களையும் நீங்கள் போட்டுடலாம் சுகர் செய்கிறதுக்கு. பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்துட்டு நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நான் அடுப்பை வந்துட்டு லோவஸ்ட் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஸோ இந்த நேரத்தில் அந்த பூந்தியெல்லாம் எடுத்து கொட்டிடலாம். கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா சோக் பண்ணிட்டோம். நல்லா சோக் பண்ணுற வரைக்கும் அந்த லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பூந்தியை சுகர் சிரப்பில் போட்டு நல்லா மாய்ஸ்டாக நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து சைடில் வச்சுருவோம். பூந்தி நல்லா ஊறிடுச்சு, ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லட்டு மாதிரி நல்லா பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு. எடுத்துக்குங்க. நான் வந்துட்டு குட்டி குட்டியாக தான் செய்ய போகிறேன். I'm just going to do the mini version. லட்டு வந்துட்டு நான் சின்னதாக குட்டி குட்டியாக செய்ய போகிறேன். ஸோ நல்லா பிடிச்சிக்கிங்க. நல்லா சைஸ் நல்லா ரவுண்டாக வர அளவுக்கு வச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ரைட்டாக ரவுண்டாக இருக்குது. ஸோ அழகாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஸோ ஒன்றுன்னா நீங்கள் அடுக்கி வைக்கலாம். மேலே வேணும்னா ஆல்மண்ட், கேஷ்யூ நட், உங்களுக்கு பம்கின் சீடா இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அழகாக அந்த மாதிரி எடுத்து வச்சு ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம்.